ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எக்லீசியாஸ்டஸ் சாப்டர் 3 verse 14. தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன். அதனோட ஒன்றும் கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்றும் குறைக்கவும் கூடாது. மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பிரசங்கின் புத்தகத்தை எழுதின சாலமோன் ராஜா தன்னுடைய அனுபவத்தில் இருந்து சொல்லுகிற அருமையான ஒரு காரியம். தேவனால் சகல விதமான ஞானத்தையும் பெற்று சகல விதமான ஆசீர்வாதங்களையும் பெற்று அந்த சாலமோன் ராஜா தன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்ட மக்களை அருமையாக நடத்தி வந்ததை நாம் பார்க்கிறோம். அந்த சாலமோன் ராஜாவுடைய அனுபவத்தில் சொல்கிறது என்ன தெரியுமா? கர்த்தர் செய்வது என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும் என்று. The child of God, King Solomon, who was the wisest king in the world, he received wisdom from God so that he was able to rule the people with great dignity and honor. That is why with his experience he says, whatever the Lord does will remain forever. Whatever the Lord is doing will remain forever. In your life, whatever the Lord does, it will stay forever when you are a child of God. That means God has the ultimate power to do everything on his own mind with his own power. We need to understand we have limited power. We cannot add anything. We cannot remove anything. We are human beings. God is the one who has all power to do everything in our life. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எதையும் கூட்டக்கூடாது, எதையும் குறைக்க கூடாது. தேவன் செய்வதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுக்கு சகல விதமான அதிகாரமும் இருக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் அதிகாரம் இல்லை. அதிகாரத்தில் நாம் தேவனோட குறைந்தவர்கள். நாம் சாதாரண மனிதர்கள். நாம் தேவனுடைய சிருஷ்டிகள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். We are only creations of the Creator. The Creator is having the ultimate power over the creations. We should understand God is doing everything in our life so that we will have the fear of the Lord. When you have the fear of the Lord, you will obey and you will keep God's commandments in your life. There are times people think that they have all authorities and power. It is a vain power. It will be removed after a period of time. The people, those who thought they have all power, they have been eliminated from this world. They have been destroyed. Their kingdoms have been destroyed. Their governments have been destroyed. They are no more and nobody thinks about them. That is the way the life of any human beings in the world. So you need to understand God has all power and whatever he does will stay forever. But we need to have the fear of the Lord so that God will do everything good to his people, those who have the fear of the Lord. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எல்லாவற்றையும் செய்ய உமக்கு மாத்திரமே அதிகாரம் உண்டு என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் உமக்கு பயப்படுவதன் மூலமாக தேவன் ஒருவர் உண்டு என்று நாங்கள் அறிந்து கொண்டு அவருடைய ஆளுகைக்கு எங்களை முற்றிலுமாக அர்ப்பணித்து அவர் எங்களுக்கு செய்வது எதுவோ அதுவே நல்லது என்றும் அதுவே நிலைத்திருக்கும் என்றும் உணர்ந்து கொண்டு உமக்காக வாழ தேவனே எங்களுக்கு உதவி செய்திரலும். இந்த உலகத்தில் தற்காலிகமாக
நாங்கள் வாழ்வதற்கென்று நீங்கள் ஒரு காலத்தை குறிப்பிட்டிருக்கிறீர்கள். அந்த காலகட்டத்தில் நாங்கள் உமக்கு கீழ்ப்படியவும் உடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவும் தேவனே எங்களுக்கு உதவி செய்திருந்தோம். எங்களை தாழ்த்தி உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.